இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா ஈமான்னா என்ன? ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், வித்தியாசம். வித்தியாசம் தெரியலன்னு சொன்னால் முஸ்லீம் யார் மூமின்னு தெரியும். இஸ்லாம் என்றால் அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பெருமானார் சொல்றார். இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்-சில்மி காஃபா. மதரசாவில் இஸ்லாத்தை பற்றி நான் படித்ததை விட இஸ்லாத்துடைய ஹகீகத் என்ன என்பது என் ஷேக்கிட்ட தான். இஸ்லாத்துடைய உண்மை தோற்றம் தெரியல. இஸ்லாத்துடைய உண்மை தோற்றம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிந்தது என் ஷேக்குடைய கையை சொல்ல. அது மாதிரி ஈமானா என்ன, ஈமானுடைய ஹகீகத் என்ன அப்படின்றதும் என் ஷேக்கிட்ட தான். இது மதன்னு சொல்லுவோம். குர்ஆன் ஹதீஸ் அது வந்து மதன் சொன்னால் அதை வைத்து தஃசீர் நிறைய இருக்கும், அதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கும். அதனால தான் வரி குள்ளி ஆயத்தும் லகனும் பதனான். நான் தான் ஆயிரம் பேசப்போது உதாரணத்துக்கு ரெண்டு இல்மு நாங்கள் அவ்வளோலாம். ஒரு இல்மை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், பஸ் கொடுத்துட்டேன். ரெண்டாவது இல்மை நான் யாருமே கொடுக்குறேன். அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் என்னுடைய கல்வி துண்டிக்கப்பட்டு சொன்னேன். எல்லாராலும் ஜீரணிக்க முடியாத இல்மை, எல்லாராலும் ஜீரணிக்க முடியாத. ஒரு வயசு குழந்தைக்கு, இந்த 6 மாத குழந்தைக்கு யாராவது பிரியாணி கொடுப்பாங்க. அதற்கு தேவையான பலமான உணவு தான் கொடுக்கணும். அதை வயிற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு தான் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? குழந்தைக்கு பிரச்சனையாகும், குழந்தைக்கு உடல் பாதிப்பு ஏற்படும். அப்போ அதற்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எது கொடுக்கணுமோ அதுதான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய மாரிஃபத் நமக்கு தெரியும். அப்பதான் ஜீரணிக்க முடியும். இந்த ஷேர் அவங்க ஒருத்தர் வந்து கேட்டார், அல்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹ் பார்க்கலான்றீங்க, இப்போ காட்டுங்க அல்லாஹ், நல்லா காட்டுங்க. ஷேர் சொல்றேன் எவ்வளோ புரியுது, அவங்க முன்னாடி இருக்கிறாங்க எல்லாம் கேட்டால் எல்லாம் அல்லாஹ் காட்டுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன காட்டுங்க அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை காட்டி கொடுப்பேன், நான் அல்லாஹ்வை காட்டிடுவேன், ஆனால் நீ காஃபிரா போய் வேண்டாம். அல்லாஹ் வேணா காஃபிரா போயிடுவேன். அதனால நான் பயப்படுறேன். நான் இருக்கிற ஈமானை காப்பாற்றிட்டு அவன் புதுசா வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு அல்லாஹ்வை காட்டினா முடியாது. பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுக்குற மாதிரி அதே அதுக்கு நஞ்சா போயிடும். நான் கொடுக்கக்கூடிய உணவே அதுக்கு நஞ்சாகி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தொழுவுங்கன்னு சொல்லுறது, எல்லாமே நோன்பு வைக்க உடனே அப்படின்னு சொல்றது. இஸ்லாத்தை பரப்புவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புறாங்க. ஆரம்பத்தில் நிறைய முஸ்லீம்கள் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு உடனே தொழுகை கடமையாகிடுது. இஸ்லாத்தை பரப்பிய பெருமானார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் யாருமே தொழுல, நோன்பு வைக்கல, ஜகாத் கொடுக்கல, ஹஜ் செய்யல. புரியுதுங்களா? மதுபானங்கள் ஹராமாக்கப்படலை. இஸ்லாத்துல வந்துட்டாங்க, சஹாபாக்கள் இஸ்லாத்துல வந்துட்டாங்க, தொழுகிறாங்க. ஆனா மதுபானம் ஹராமாகல, தொழுகிறாங்க, எல்லாமே தொழுகிறாங்க, தொழுகையாலேயே போயிட்டாங்க எல்லா சஹாபாக்களும். ஆனா மதுபானம் குடிச்சுட்டே இருந்தாங்க. மதீனா நகரத்துல மக்கால தொழுகை கடமையாச்சு, மதீனாவுக்கு போயிட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு, அங்கேயும் போய் தொழுதுட்டு இருந்தாங்க. ஆனா
எல்லாம் ஹராமாக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் தஆலா கடமைகளை கொண்டு வந்தான், விலக்கல்களை கொண்டு வந்தான். ஏவலை கொடுத்தான், விலக்கலையும் கொடுத்தான். தொழுகை கடமையாக்குறதுக்கு 12 வருடம் ஆச்சு. இந்த ஈமான விலங்குக்கு அவங்க எவ்வளவு நாள் தேவைப்படும்? 12 வருஷம் தேவைப்பட்டுச்சு சஹாபாக்களுக்கு சொன்னால் நாம எவ்வளவு விளக்க வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளவு அறிய வேண்டியிருக்கு. எல்லா மக்களும் முஸ்லீமா இருக்கும். உண்மை முஸ்லீம் யார்? எல்லாமே மூமின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மை மூமின் யார்? அது உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுவ வரும்போது மதுபானம் குடிச்சிட்டு வந்தாங்க. வந்து தண்ணீர் கட்டி தொழு வைக்கிறாங்க. மதுபானம் குடிச்சிட்டு வந்து தண்ணீர் கட்டி தொழு வைக்கிறாங்க. ஒரு சூறா அலந்து சூறா ஓதுனதுக்கு பிறகு ஒரு சூறா ஓது மகரிக்கு தொழு வைக்கிறாங்க. அதில் வந்து புள்ளியாகிகள் காஃபிலும் எல்லாம் அவங்க மத்தாமல் வரானுக்கு மாபுதனமாகும் வரானுக்கு மாபுதனமாகும். இந்த ஆயத்தில் லா ஆகுது மாத ஆகுது கொண்டு வருது. இவங்க வந்து லாவையும் சொல்லலை. நீங்க வணங்குறத நாங்க வணங்குறோம், நாங்க வணங்குறத நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு லா இல்லாமல் சொன்னாங்க. நாங்கள் எதை வணங்குறோமோ அதை நீங்க அந்த புள்ளியாகிகள் காஃபிலும் லா ஆகுது மாத ஆகுது லா இல்லாமல் போடுறாங்க. அது வந்து ஷிர்கா போயிடும், குஃப்ருடைய வார்த்தையாகும். அப்புறம் சாதாரண ஒன்றும் புரியல. என்னடா பார்த்தா அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க. என்ன சொல்றோன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுருக்காங்க. இந்த இது சாராயம் அப்போதான் அவங்களுக்கு வந்து உள்ளத்தில் வந்து அடிக்கடி அந்த சிந்தனை வந்துச்சு. அந்த 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 இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஆயத்தை இருக்காங்க. வலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா. நீங்க போதையாக இருக்கும்போது நீங்க தொழுகையில் இருந்தாதீங்க. அல்லாஹ் குடிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க போதையா இருக்கும்போது தொழுகையின் பக்கம் இருந்தாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகை வக்து வர சமயத்தில் நீங்க குடிக்காதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி குடிச்சிக்கங்க. துஹருடைய வக்து வரும்போது 10 மணி 11 மணிக்கு குடிச்சிக்க பரவாயில்ல. 12 மணிக்கு மேல குடிக்காதீங்க. அதுவே தெரிஞ்சிருங்க. இப்போதை எப்படி தெரிஞ்சிருங்க. நம்ம அசல் வக்து கிட்ட வரும்போது குடிக்காதீங்க. ஒரு 2 மணிக்கு குடிச்சு 3 மணிக்கு படுத்து எழுந்து கொஞ்சம் உஷாராயிடுங்க. அப்போ அந்த போதையில் இருக்கும்போது நீங்க தொழுகையில் இருக்காதீங்கன்னு ஆயிடுச்சு. அது பிறகு எல்லா சாபாக்களும் வந்து போதையில் இருக்கும்போது, அதாவது அந்த குடிச்சிட்டு வரமாட்டாங்க தொழுகை, அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இல்லாமல் ரெண்டாவது அந்த அந்த கொஞ்சம் காலம் அப்படியே இஸ்லாத்தில் ஏன்னா பழகணும். எதுவுமே திடீர்னு கூடாதுன்னு சொன்னால் யாராலும் செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்ல பயிர் சொன்னாங்க. திடீர்னு சலாய்க்கு விட முடியுமா? சிகரெட் குடிக்கிறவரை திடீர்னு விட்டா ஒன்று விட சொன்னால் விட முடியாது. 10 சிகரெட் குடிக்கிறார் ஒரு நாளைக்குன்னா ஒன்று குறைச்சிப்பார். இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்று குறைச்சிப்பார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? இன்னொன்று குறைச்சிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு நாளைக்கு 2 சிகரெட் ஆகி இப்போ ஒரு நாளைக்கு 1 ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கொடுத்து விட்டுடலாம். ஒரேடியாக நிறுத்திட்டா அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். புரியுது? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் ஹராமாக்கலாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் அந்த ஆயத்தின ஹராமாக்க மதுபான ஹராம்னு சொல்லி ஆயத்தை இறங்கிச்சு. இறங்குனவன்னு எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். என்ன ஆசைப்பட்டாங்க? நம்ம ஏன் குடிக்கணும்? எல்லாம் இதை ஹராமாக்கிட்டா நல்லா இருக்குமே. குடிக்கிறதுனால கண்டபடி உலரணும். நிர்வாண போக முடியல. அவங்களுக்கு போனால் எங்கே வேறதா உலகிடுவோமோ, தகாத வார்த்தைகளை பெருமான பேசிடுவோமோன்னு பயமாக இருக்குது. இது குடிக்கிறதுனால வருது. இது ஹராமாக்கப்பட்டுருச்சு, முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு விட்டா ரொம்ப நல்லா இருக்குமே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வரும்போது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கலான்னு சொல்லிட்டு ஆயத்தை இருக்கான். ரொம்ப சந்தோஷமா போச்சு சஹாபாக்கள். உடனே ஒவ்வொரு வீட்லையும் எப்படின்னு சொன்னாங்க, நான் வீட்டில் டேங்கி கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒயின் பீப்பா வச்சுருப்பாங்க. பீப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணால் செய்யப்பட்ட பெரிய பீப்பா. அது ஃபுல்லாக எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ அவ்வளோ கண்ணியமாக பார்ப்பாங்க. பணக்காரர்கள்லாம்னா ஒரு பெரிய பீப்பா இருக்கும். பணக்காரர் ஏன்னு சொல்லுவாங்கல்ல, காருன்னா அவங்க வசதியாக இருக்கும். ஓட்டி போகலாம் வச்சுருக்காங்க, கார்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வீடை பார்த்தோம்னா இவங்களாம் பணக்கார வீடுன்னு தெரியும். அவங்களுடைய டெக்கரேஷன், அவங்க செஞ்சு இருக்கக்கூடிய முறைகள், வீட்டுடைய அலங்காரம், அதை பார்த்தே நம்ம பெரிய வீடு பங்களா மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பீப்பா இருக்கோ அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கும்.
இந்த ஹராமாக்கப்பட்ட செய்தி வந்தவுடன் எல்லோரும் உடைச்சிட்டாங்க. உடைச்சு 6வது அடிச்சான் ஒயின் வந்து 6வது. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சஹாபா. ஒரு வழியா அல்லாஹ் ஹராமாக்கிட்டாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் பண்ணுச்சு. அந்த மாதிரி அது பேர் சாதி விஷயம் என்ன செய்யுங்க எங்கே மக்கள். அப்போ அல்லாஹ் தாலா இஸ்லாம்னா என்ன? முஸ்லீம் உண்மை முஸ்லீம் சொல்லுங்க எல்லாமே முஸ்லீம் எல்லாம் அதிரமா எல்லாம் இஸ்லாத்துடைய பேரில் வாழக்கூடிய சென்செக்ஸ் பேர் எடுத்தா இத்தனை கோடி முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க முடியாது என்ன. ஆனால் எல்லாரும் உண்மை முஸ்லீமாக வாழ்கிறாங்களா? தொழக்கூடியவர்கள். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்ன? அஸ்லம்து லில்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னா முஸ்லீம். கலிமா சொன்னா ஆமன்னா சல்லம்னா இதுக்கு பேர் தான் இஸ்லாம். ஏற்றுக்கொண்டோம், ஒப்புக்கொண்டோம், வழிபட்டோம். அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியதை ஒப்புக்கொள்ளணும். அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியதை ஒப்புக்கொள்ளணும். அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடணும். இதுதான் இஸ்லாம். இது ஏன், இது எதற்கு என்று கேள்வி கேட்கிறார். இஸ்லாத்துல கேள்வி கேட்கிறார். நம்முடைய அறிவை வைத்து சிந்திக்கக்கூடிய இஸ்லாத்துல அப்படியே கேட்டோமா ஆமன்னா ஏற்றுக்கொண்டோம் வழிபட்டோம் அப்படியே ஒபீடியன்ஸ் பேர் தான் இஸ்லாம். ஏற்றுக்கொண்டது அப்படியே நாம் செயலில் கொண்டு வருவதற்கு பேர் தான் இஸ்லாம். முஸ்லிம் சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான் நீங்க தொழுகை கடமையாக்கலாம். தொழுகை 5 வக்து தொழுகணும். இப்ப தொழுகும் போது உதவு செஞ்சு தொழுகும். பரிசுத்தமாக உடல் இதே தண்ணீர் கிடைக்கலன்னா தயனம் செஞ்சுக்கணும். தயனம்னா என்ன? சில சொல்லுவாங்க உதவு செஞ்சா வந்து நம்ம 5 வக்து நம்ம தொழுகும் போது உதவு செய்யறோம். பேசுங்க அர்ஜென்ட் காலம் தான் பேசுங்க. ஒழு செய்யறோம். ஒழு செஞ்சா நம்முடைய உடலை சுத்தமாகும். 5 வக்து ஒழு செஞ்சா 5 வக்து நம்ம உடலை சுத்தமாகும். உண்மைதான். அப்படி ஒழு செய்யும் போது ஒழு செய்ய முடியலன்னு சொன்னால் தண்ணி கிடைக்கல அல்லது வந்து ஏதாவது ஒரு உடம்புல வியாதி இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒழு செய்ய முடியாது. இப்போ அதனால என்ன செய்வோம்? தைமம் செய்யும். தைமம்னா என்ன? உறுதி எடுத்து முகத்தில் பூசிக்க சொல்றாங்க. இது தண்ணீரை கொண்டு சுத்தம் பண்ணா சுத்தமாகுதுன்னு ஒத்துக்கிறோம். நம்ம கல்வி ஒத்துக்குது இது சுத்தம். உறுதி எடுத்து மூஞ்சில பூசினா என்ன சுத்தம் இருக்கு? ஆனா அல்லாஹ் ரசூல் அதை சுத்தம் என்று சொன்னாங்க. குளிக்கிறோம், உடம்பு பெருந்தொடக்காயிடுச்சு, என்ன செய்யணும்? குளிக்கணும். குளிக்க முடியல, ஜுரம், ஃபீவர், பயங்கரமான ஃபீவர், குளிக்க முடியாத நிலைமை. தைலம் செஞ்சுக்க மாட்டாங்க. உடம்பு ஃபுல்லாக தனி மண் எடுத்து தடவும் கிடையாது. ஒழு செய்யும் போது எப்படி நம்ம தைலம் செய்யும் மூஞ்சில தடவும் அப்புறம் கையில் தடவும் அவ்வளோதான் நீர் தொடரும். இதே தான் பெருந்தொடக்க நீக்கிறேன்னு நீர் செஞ்சுட்டு தைலம் செய்யணும். செஞ்சா நீ குளிச்சா மாறிட்டாங்க சொல்றது. என்னடா இது சுத்தம் செய்யறதானே? இது சுத்தம் செய்யாதபடிக்கு இருக்கிற மண் எடுத்து மூஞ்சில பூசினா எப்படி சுத்தம் கிடைக்கும்? இது மாற்றமாக இருக்குது. அப்படி அறிவுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க நம்ம அறிவை கொண்டு சிந்திக்க. அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அறிவை கொண்டு சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்தால் நாம வழிகட்டு கொடுக்கும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதான் நம்ம அறிவு ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ அப்படியே செய்யணும். இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு இஸ்லாத்துல பல சட்டங்கள் நம்ம அறிவுபூர்வமாக இருக்காது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாங்க. முஸ்லீம்னா யாரு? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யணும். ஏன் எதற்கு கேட்கக்கூடாது? அவர் தான் உண்மை முஸ்லீம். இதோட நின்று இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை முஸ்லீமாக இருந்தார். எல்லாமே கரெக்ட், பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட். என்ன அல்லாஹ் பெருமானார் சொல்றாங்க, உண்மை முஸ்லீம் யார் தெரியுமா? உண்மையான முஸ்லீம். அல்லாஹ் வந்து நம்மள முஸ்லீம்னு சொல்லணும். நாம நம்ம முஸ்லீம் சொல்றது பிரயோஜனம் இல்லை. நாம முஸ்லீம் சொல்லணும். அல்லாஹ் ரசூல் நம்மள முஸ்லீம்னு சொல்லணும். அதான் நான் காலையில் சொன்னேன். பையன் வந்து எக்ஸாம்ல எழுதிட்டு வந்துடுவான். ஏன்னா நல்லா எழுதினியா? எல்லா கேள்வியும் பர்ஃபெக்டா எழுதிட்டேன். பக்கம் பக்கமா எழுதியிருக்கேன். ஏன்னா
பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா எல்லாரும் 0 வாங்கி. என்னடா பக்கம் பக்கமாக எழுதுனேன்னு, 10 பக்கம் எழுதுனேன், 20 பக்கம் எழுதுனேன்னு ஒன்றுமே காணும், 0 வாங்கிட்டு வந்துருக்கீங்க, ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துருக்கேன்னு என்ன சொல்லுவாங்க. நான் அதாவது இந்த ஆன்சருக்கு இது இந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சர் பேசி எழுதுனேன், ஆனால் அது இல்லை போல இருக்குது. இவனுக்கு தெரியாது, இவன் என்ன நினைச்சிருப்பான், இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் நினைச்சு ஒரு ஆன்சர் எழுதிருவான். எல்லாம் மனப்பாடம் பண்ணும்போது இதுக்கு இதுதான் ஆன்சர் நினைச்சுப்பான், அது வேற கொஸ்டினுடைய ஆன்சரா இருக்கு. இவன் தவறா எழுதிட்டு வந்துடுவான் அந்த ஆன்சர். மேல உள்ளது கீழே, கீழே உள்ளதுக்கு மேலே எழுதான் என்ன செய்வா டீச்சர், எல்லாருக்கும் முட்டை போடுச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, பயிராயிடும். அந்த மாதிரி நாம முஸ்லீம் நினைச்சிக்கிறோம், நம்ம முஸ்லீம் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா ரசூல் நம்ம முஸ்லீமாக ஆகணும். அந்த ஆயத்து என்ன வந்து இத்தகுல்லாஹ மஸ்ததாக்கும், நீங்க தக்வா செய்யணும். முதல்ல வந்து இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, மூமின்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, ஒரு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்வா செய்யுங்க. அல்லாஹ் எப்படி தக்வா செய்யணும், ஹக்கான தக்வா செய்யணும், அதாவது உண்மையான தக்வா செய்யணும்ன்றாங்க. உண்மையான தக்வா செய்ய முடியுமா, என்னன்னே தெரியல, உண்மையான தக்வா எதுன்னு தெரியாமல் நினைத்து எப்படி செய்ய முடியும். அப்புறம் இன்னொரு அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ மஸ்ததாக்கும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தப்பா செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்காவது தப்பா செய்யணும். உண்மையான தப்பா செய்ய முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு தப்பா செய்யணும். சரி, இஸ்லாத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாம் என்பதுதான் முதல் படிப்பு. இஸ்லாமுக்கு மேல ஈமான் இருக்கு, ஈமானுக்கு மேல இஹ்சான் இருக்கு, இஹ்சானுக்கு மேல தக்வா இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உண்மை முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்க, உலகம் சாதாரண முஸ்லீமாவது நீங்கள் மரணிக்க வேண்டும். நாம என்ன நினைச்சிருக்கோம், முஸ்லீம்னா யாருன்னா அப்துல்லான பேர் தான் ஒரு முஸ்லீம், அப்துல் ரஹ்மான் பேர் தான் முஸ்லீம், அரபில பேர் தான் முஸ்லீமா, அரபில பேர் தான் முஸ்லீமா. அபுல் ஹசன் சாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபுல் ஹசன் என்ன அர்த்தம் தெரியுங்களா, அழகப்பன், தமிழ்ல சொல்றாங்க அழகப்பன், அதான் அபுல் ஹசன். நம்ம அரபில பேர் வச்சிருந்தா முஸ்லீம் சொல்ல முடியாது. அரபில பேர் வச்சா முஸ்லீம், தமிழ்ல பேர் வச்சா ஹிந்துவா. இஸ்லாம் நம்முடைய உடை நடை பாவனையில இருக்கும் இஸ்லாம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் இஸ்லாம். அதனால ஒரு கிதாபுல அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முஸ்லீம் को देखना चाहे तो முஸ்லீமா பார்க்கணும்னு சொன்னா दरगोर, முஸ்லீம் दरगोर, இஸ்லாம் दर किताब. முஸ்லீமை பார்க்கணும்னா எங்க பார்க்கணும், கபர்ஸ்தான்ல போய் பார்க்கணும். எந்த கபர்ஸ்தான், இப்போ இருக்கிற கபர்ஸ்தான். கபர்ல இருக்கிறாங்க முஸ்லீம்கள், நாகூர் நாயகர் இருக்கிறாங்க, காதர் வலி காதா நாயகர் இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம், காதர் வலி முஸ்லீம், இங்க நசர் வலில்லா முஸ்லீம், எத்தனை வழிமார்கள் இருக்காங்க, அவங்க தான் உண்மை முஸ்லீம். முஸ்லீமை பார்க்கணும்னா கபர்ல தான் போய் பார்க்க வேண்டியதா. இஸ்லாத்தை பார்க்கணும்னா இஸ்லாம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா கிதாப்ல பார்க்கலாம், எழுதி வச்சிருக்காங்க பக்கம் பக்கமா இஸ்லாத்தை பத்தி. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இல்லைன்ட்டா, இப்போ வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை. அரபியில பேர் வச்சா முஸ்லீம் ஆகிட முடியாது. இஸ்லாத்தின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், இஸ்லாத்தின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இஸ்லாம் தெரியணும். இவர் உண்மை முஸ்லீம்னு சொல்லணும். மற்றவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை முஸ்லீமுடைய அடையாளம் சொன்னாங்க, அது நம்மள இருக்கான்னு நம்மளே பார்க்கணும். இதெல்லாம் உரைகள், இதெல்லாம் என்னது உரைகள். தங்கத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு கல்லை வச்சு தேய்ச்சி பார்ப்போம், உண்மையான தங்கம் மாநில டூப்ளிகேட் கொண்டு வந்து ஏமாத்துறாங்க. சமீபத்தில் அதனால தங்கத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, காசை வாங்கிட்டு போயிட்டான். முதல்ல கொண்டு தங்கம் நிறைய கொண்டு வந்தான், எங்கள் வீட்டில் வந்து ஏதோ புதையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்து ஒரு தங்கத்தை உரசி பார்த்தா தங்கமாக இருக்குது, 2 செயின் எடுத்து உரசி பார்த்தா தங்கமாக இருக்குது, மீதி எல்லாம் உரசணும். இல்லை நான் வச்சுக்கோ அர்ஜென்ட்டாக போகணும், இப்போ ஆள் நிற்கிறாங்க, ஒரு 2 லட்சம் இப்போதைக்கு கொடுங்க ரூபாய் போயிட்டான். அவன் 2 சவரம் தங்கத்தை தான் உரசி பார்த்துருக்கான், இது வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது, 2 லட்சம் ரூபாய் வாங்கி போயிட்டான். சரி தெரிஞ்சவர் தானே கொடுத்துட்டு போயிட்டான் அவங்களுக்கு இருக்கும். கடைசியில் பார்த்தா எல்லாமே போலி, இது 2 தான் அந்த தங்கம். நம்ம உரசி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம உரங்கள் வச்சு உரசி பார்க்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நாவை கொண்டும் தன் கரத்தை கொண்டும் யார் பிற முஸ்லிமுக்கு இடையூறு தரமாட்டானோ அவர்தான் உண்மை முஸ்லிம்னு சொன்னாங்க. உண்மை முஸ்லிம் யாருங்க? நம்முடைய நாவை கொண்டு பிறரை துன்புறுத்தி இருக்கக்கூடாது, நம்முடைய கரத்தை கொண்டு பிறரை துன்புறுத்தி இருக்கக்கூடாது, அவர்தான் உண்மை முஸ்லிம். இது நம்மளுடைய இருக்கான்னு பார்க்கணும். இது நம்ம கிட்ட இருக்குதா? நம்மளை பார்த்தா எல்லாரும் அம்மு தர வேண்டும். அந்த பேர் வராடா நல்ல மனுஷன் பாருங்க, வராடா வரல கிளம்பான், ஆசை புரிஞ்சுக்குவான், தேவையில்லாம இப்போ வந்து ஒரு அறை விட்டு போவான், மெல்லமா கண்டு ஓடுறான். அவன் பார்த்தவன் நம்ம பார்த்தோன்னே இன்னும் பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ அனாஜகக்காரனா இருக்கு. புரியுதா? சரி, ஒருத்தர் வந்து ஊரெல்லாம் நல்ல மனுஷன் பேர் வாங்க, ஊரெல்லாம் அவ்வளோப்பா சொல்லிப்பா எல்லாருமே நல்லது செய்வார். ஒருத்தர் கஷ்டப்பட்டா உடனே சிரமப்படுறதுக்கு விடுவார், இது பண்ணுவார், அவ்வளோ நல்ல உதவிலாம் செய்வார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தா பாப்பா வந்தார் ஓடுறான். அவன் பாப்பா வந்தாரா மனைவி பாப்பா வந்தாரா குடிக்கிறான், வந்தாரா அவர் வந்தாரா ஓடுறான். என்ன அர்த்தம்? அப்போ ஊர்ல எல்லாமே இவரை பார்த்தா பெரிய நல்ல மனுஷன், ஒரு ஆளுக்கு துன்பம் ஒரு ஆளை திட்ட மாட்டாரு, ஒரு ஆளை இடையூறு செய்ய மாட்டாரு, ஒரு ஆளை திட்ட மாட்டாரு, அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன் ஊர்ல பேரு. ஆனா வீட்டுல வந்தா வீட்டுல என்ன ஆச்சு? வந்துட்டாரா வீடு ரெண்டாயிடுங்க ஒரே கத்துறது. என்ன இப்படி கிடக்குது, அதெல்லாம் அப்படி கிடக்குது, எல்லாத்தையும் காசு கத்துறது. வீட்டுல இருக்கிறது யாரு? காசு தான் முஸ்லீம்கா. மனைவி யாரு, மக்கள் யாரு, உமா யாரு, பாப்பா யாரு, எல்லாமே யாரு? முஸ்லீம் இல்ல. அப்ப அவங்கள்ட்டே நம்ம நல்ல பேர் வாங்கணும். முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? நம்மை கொண்டு பிறருக்கு பிற முஸ்லீமுக்கு நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் தீங்கு செய்யாதவங்க தான் முஸ்லீம். நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட முஸ்லீம் இல்லையா? சில பேர் வெளியில நல்லவர்களா நடிச்சுப்பாங்க, ஆனா உள்ள தெரியும் வீட்டுக்கு வந்தா ஒரே கத்துறது, இது பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, பிள்ளைங்களாம் பயந்து ஓடுறான். அப்போ நாம அதாவது அவர்களை திருத்துவதற்காக வேண்டும், அவங்களை தர்பியை செய்வதற்காக. பல பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, இல்லை பிள்ளைங்க வந்து சரியா படிக்கிறது இல்லை, போத போறது இல்லை, உடுவுறது இல்லை, இந்த மாதிரி நம்ம கண்டிக்கிறோம். அது வேற விஷயம். அனாவசியமா எதுக்கு எடுத்தாலும் போட்டு அடிக்கிறது, திட்டுறது, கண்ட வார்த்தைகளை கொண்டு பேச இதெல்லாம் இருக்குல்ல, இது இஸ்லாத்து முஸ்லீமுக்கு அழகல்ல. இப்போ நம்ம உண்மை முஸ்லீமாவே ஆகல, உண்மை முஸ்லீமாவே நம்ம உண்மை முஸ்லீமாவதில் ஆகணும். அதான் அல்லாஹ் சொல்றா, வலா தகுப்பு இல்லாவான் முஸ்லீம். நீ மௌத்தாகும் போதாவது உண்மை முஸ்லீமா மாறிடும். மௌத்தாருக்கு முன்னாடியாவது உண்மை முஸ்லீமா மாறிக்கிட்டவா. மேல ஈமான் இருக்குது, ஈமான் வேறு இஸ்லாம் வேறு. அப்போ அல்லாஹ் சொல்றா, ஈமான் என்ன? அடுத்த ஈமான். ஈமான் என்ன? ஈமான் என்ன? ஏற்றுக்கொள்வதும் ஒப்புக்கொள்வதும் ஒப்புக்கொள்வது இஸ்லாம். அவருடைய போதனை ஈமான் வந்து ஏற்றுக்கொள்வதும் அதிலே தரிபாடாக இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய ஜாத்தின் மீதும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளணும், அதுல தரிபாடாக இருக்கும். என்ன அது? அல்லாஹ் ரசூலுடைய ஜாத் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரசூலுடைய ஜாத் மேல ஈமான் வரணும். புரியுதுங்களா? ஈமான் மான்னா அவர் இதான் இஸ்லாம். அப்புறம் அல்லாஹ் ரசூலுடைய ஜாத் உறுதி கொள்வதும் அதிலே தரிபாடாக வந்துச்சு. ஏற்றுக்கொள்வது, உறுதி கொள்வது. ஈமான் என்பது தஸ்தீக்கும் பில் கல்புன்னு சொல்லுவாங்க. இக்ராரும் பில் லிசான், தஸ்தீக்கும் பில் கல்ப். நாமள எதை சொல்றோமோ அதை உள்ளத்தால மெய்ப்பிக்கணும், உறுதிப்படுத்தணும். ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லும் போது அதை நீங்க உறுதிப்படுத்தினீங்கன்னா உங்க கல்ப கிடையாது தெரியும். ஏதோ வந்து சொல்றாரு, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு நம்ம சிலதை நினைக்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு நாள் வந்து சொல்றாரு, ஆமா இவன் எப்போ பார்த்தாலும் போய் சொல்லுவான், இது மட்டும் உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். இது எப்படின்னு சொன்னா உறுதியாக நம்ம நம்பணும், உறுதியாக அந்த செய்தியை நம்ம நம்பணும். அதுக்கு பிறகு அதுல தரிபாடாக இருக்கும், அதுல இஸ்திகாமத் தரிபட்டு இருக்கும். இப்ப அல்லாஹ் வந்து ஒரு பேர் இருக்கிறான். அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் இலாவா இருக்கிறான். இலான்னு சொன்னா வணக்கத்துக்குரிய ஒரு அர்த்தம். அல்லாஹ் தான்
நம்முடைய வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இறை தூதராக இருக்கிறாங்க. இதை நம்ம உறுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு அதை தரிமணம் இஸ்திகாமத் பாருங்க. ஆலமே அருவா எல்லாமே இருந்தான். காஃபிரு, முஷ்ரிக்கு, முனாஃபிக்கு, யஹூதி, நசாரா, மஜூசி எல்லாருமே இருந்தாங்க. இங்க ஆலமே அருவா. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அந்த ஆலமே அருவானா வெறும் ரூஹு தான் இருக்குது. உடல் இல்லை, உயிர் மட்டும் இருக்குது. உடல் இல்லை, கல்வி இல்லை, எதுவுமே இல்லை. ரூஹு மட்டும் இருக்கு. இந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையான்னு கேட்டான். பாலுபலா நீதானுடைய ரப்பு எல்லாம் ஒத்துக்கிட்டான். வெறும் ரூஹு மட்டும் இருக்கும் போது நாமோ அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கிட்டோம். அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிட்டோம். இந்த துனியாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த ரூஹை தான் தாயுடைய கருவறையில நீர்த்துளி போன பிறகு இந்த நீர்த்துளியை தங்க வச்சு அல்லாஹ் அதில் உயிரை கொடுக்குறான். உயிரை வந்து சேர்க்கிறார். உடல் ஏற்படுது. உடலை ஏற்படுத்தினோன்னா தண்ணீரையும் மண்ணையும் கொண்டு அல்லாஹ் உடலை உருவாக்கலாம். அந்த உடல் உருவான பிறகு அல்லாஹ் வந்தாரா உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. மலர் உயிர் வந்துருது பாரு. இந்த உயிர் வெறும் உயிராக இருந்துச்சு. வெறும் ரூஹ் மட்டும் இருந்துச்சு. ரூஹ் மட்டும் இருக்கும்போது அல்லாஹ் தாலாவை ரப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டோம். உடலை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அல்லாஹ் உடலோடு நம்ம துனியாவுக்கு வந்துப்போம். வந்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற இலாஹ் இல்லை, நான் வேற தேவையை பூர்த்தி செய்யறோம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏற்றுக்கணும். புரியுதுங்களா? கவரில் போயாச்சு. மௌத்தா போய் கவரில் போன பிறகு அல்லாஹ் என்ன கேட்கறான், மண் ரப்புக்கு உங்களுடைய ரப்பு யார்? அங்களுடைய ரப்பு நான் இல்லையான்னு கேட்டான். எல்லாரும் ஒத்துக்கிட்டான். இந்த துனியாவில் அல்லாஹ் தாலா இலாவா அறிமுகமாகலாம். புரியுதுங்களா? கவரில் போன கேள்வி மண் ரப்புக்கு கேட்டான். அப்போ ரெண்டுக்கும் ஒரு ரப்பு இருக்கு, தொடர்பு இருக்கு. ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு. ரப்புன்னா என்ன? ஒன்றும் இல்லாத வஸ்து, ஒன்றுமே இல்லை. ஒரு வஸ்துவை அல்லாஹ் உருவாக்கி அதை சன்னம் சன்னமாக வளர்த்து அதனுடைய உச்சி நிலையை எட்டி வருவதற்கு பேர் தான் ரப்பு. இந்த வீடு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, வெறும் காலி இடமா இருந்துச்சு. அப்புறம் முதல்ல கடைக்கார கொண்டாங்க, அது பேர் பில்லர் போட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு சிங்கலாக வச்சு கட்டினாங்க, ரூப் போடுறாங்க. இதெல்லாம் சன்னம் சன்னமாக நடக்குது. அதே மாதிரி தாயுடைய கருவறையில் அல்லாஹ் தஆலா குழந்தையை உருவாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் வளர்க்கலாம். 10 மாதம் வரை வளர்ந்த பிறகு அல்லாஹ் வெளியாகலாம். இப்போ ரப்புடைய வேலை என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறதா அல்லாஹ்வுடைய வேலை. சன்னம் சன்னமாக வளர்ப்பவனுக்கு பேர் தான் ரப்பு. இப்போ நம்ம குழந்தையா இருக்கும், எங்கே ஓட முடியுமா, நடக்க முடியுமா? எதுவும் முடியாது. ஆடு இருக்கு பார்த்தீங்களா? ஆடு கூட குட்டி போட உடனே அந்த ஆடை அப்படி மெல்லமா எழுந்து தானே பால் குடிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆடை யாராவது கொண்டு போய் பால் தட்டி கொண்டு போய் குடிப்பாட செய்வாங்க. ஆடை தூக்கிட்டு போய் பால் குடிக்க வைப்பாங்க? கிடையாது. அதான் எஞ்சி பால் குடிக்குது. அந்த மாதிரி நம்ம குழந்தையா பிறந்தவொன்னா போய் பால் குடிச்சோமா? கிடையவே கிடையாது. குழந்தைய தூக்கி தாய் தான் பால் கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்? அல்லாஹ் சன்னம் சன்னமா அந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். முதல்ல உட்காரம், படுத்துட்டு கையை காலதான் ஆட்ட முடியும், அதுக்கு மேலே ஒன்றுமே முடியாது. பசி எடுத்தா கத்தும், பசி எடுத்தா கத்தும் குழந்தை. உடனே தாய் வந்து தூக்கி அரவணைக்கிறான். புரியுதுங்களா? குழந்தை கழுவுது. யோசிச்சு பாருங்க, நம்ம உட்கார்ந்துருந்தாலே ரொம்ப நேரம் உட்கார்ந்து வலிக்குது. அந்த குழந்தை படுத்தே கிடக்கும். தாய் பால் கொடுத்துட்டு படுக்க போட்டா அது பாலில் படுத்து கிடக்கும். ரொம்ப நேரம் படுத்து வலி, அதாவது பசி இருந்தாதான் குழந்தை அழுவும். பசி இருந்தாதான் குழந்தை அழுவும். படுத்தே இருந்தா முதுகு வலிக்காதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வலியே கொடுக்கறது இல்லை குழந்தைக்கு. அல்லாஹ் வலியே கொடுக்கறது இல்லைங்க. அது படுத்தே தான் கிடக்கும், படுத்தே தான் கிடக்கும். குழந்தைக்கு அல்லாஹ் வலியே கொடுக்கறது இல்லை. சரி, அல்லாஹ் பசி எடுத்தா அழுவக்கூடிய இல்லைன்னு சொன்னா, அந்த அழுவலைன்னு சொன்னா தாய் பாலே கொடுக்க மாட்டாங்க. பசியில் எப்படி தெரியும்? பசி எடுத்தா கத்தணும் அப்படின்னு யார் கற்றுக் கொடுத்தா? பசி எடுத்தா உடனே நம்ம அழுவணும்.
அழுதாதான் நம்ம தாய் வந்து நம்மளை தூக்கி பால் கொடுப்பாங்க அப்படின்னு யார் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறது? பிறந்த குழந்தைகிட்ட சொல்றோமா, எப்பா நீங்க உலகத்துக்கு வந்துட்ட, ஒரு நாள் உள்ள இருந்த அல்லா ரிஸ்க் கொடுத்தான், இப்போ உலகத்துக்கு வந்துட்ட, இனிமே நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கணும், அதனால பசி வந்துச்சுன்னா கத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? தாயா தந்தையோ மனைவியோ மற்ற யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? யாருமே சொல்லி கொடுத்தாங்க. அவன் என்ன சொல்றான், அவன் கூட இருந்து நான் அழுக வைக்கிறேன், கூட இருந்து நான் அழுக வைக்கிறேன், பசி வந்தால் கத்தணுன்ற அந்த இல்மை கொடுத்தது நான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இல்மை கொடுக்கலாம். அப்புறம் உட்கார வைக்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க, எல்லாமா தவறு நடந்து 2 3 தடவை குடிக்கல விடுவோம். நாம விழுந்தோம்னு சொன்னா அவ்வளோதான் இல்மை முடிஞ்சிடும். ஆனால் குழந்தை பல தடவை விழுவ முடியல, வெயிட்லெஸ் போன்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வெயிட் இருந்தால் தான் விழுந்தா அடிப்படணும். குழந்தைக்கு அல்ல அந்த மாதிரி வச்சுருக்கான் பக்குவம். சரி, எதுக்கு சொல்ல வரேன், வளர்க்கக்கூடியவன் அல்ல. சரி, வளர்க்கக்கூடியவன் அல்ல, அல்லாதான் நம்ம வளர்க்கலாம். இப்போ இந்த துனியாவில் அல்ல என்ன சொல்றான், நீ ரப்புன்னு சொன்னல, இப்போ உனக்கு எல்லா தேவைகளையும் நான் கொடுத்துருக்கிறேன், நான் தான் தேவையை பூர்த்தி செய்யறதை பாரு, நான் தான் ரப்பா இருக்குன்றதை பாருன்றாங்க. நான் தான் ரப்பா இருக்கேன்றத பார்த்து வாழ வேண்டும் இந்த துனியாவில். அதான் அல்ல ஒரு ஆயத்தை சொல்றான், காலு ரப்புன்னு தான் மூமின்களை பற்றி ஈமான் கொண்ட மூமின்கள் மூமின்களுக்காக அவரை பற்றி அல்லாஹ் சொல்றான். காலு ரப்புன்னா அல்லாஹ்வை ரப்பு என்று அவர்கள் சொல்வார்கள், சொல்வது மட்டும் இல்லை, அதுதான் ஈமான் தான் அவர்கள் இருக்குது, அதை வெளியில சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சும்மஸ்த காமு சொல்றது மட்டுமல்ல, அவனையே ரப்பாக்கி வாழ்வார்கள், அல்லாஹ்வை ரப்பாக்கி வாழ்வார்கள். வாழ்வது சும்மஸ்த காமு, அந்த ரப்பாக்கி வாழ்வது மட்டுமல்ல, அதிலே தரிபட்டு இருப்பார்கள். அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பாக்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவன் தான் எங்களை பரிபாலிக்கக்கூடியவன்ற ஈமானோட அவங்க இஸ்லாமத்தான் இருப்பாங்க, அதிலே உறுதியா இருப்பாங்க, அதிலே தருவட்டிருப்பார்கள் இந்த ஈமானில். அப்படி இருந்தால் அதையும் ஒரு மலாய்க்கும் மலக்குமாவலை கொண்டு அல்லாஹ் அவங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டே இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், சும்மா இருக்கணும், என்ன செய்யறது, வேறு செய்யறது, குடும்பத்துக்கு என்ன பண்றது. அப்ப நமக்கு நாமளே ரப்பா இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு நாம ரப்பா இருக்கும். புரியுதுங்களா? அல்லாஹ் ரப்புன்னு சொன்னா குழந்தை மாதிரி ஆகிடும். குழந்தை என்னைக்காவது நம்மகிட்ட வந்து ரப்பா நீங்க அரிசி வாங்கினீங்களா, சோறையில் வேற மாதிரி தெரியலையே, ஒன்றும் அடுப்பே எரிக்கலையே, இன்னைக்கு நாஸ்டா ஆகுமா ஆவாங்க அப்படின்னு கேட்டுக்கா, ஒன்றும் கேட்கல, எந்த ஃபிகரும் கிடையாது, அவார்டு விளையாட்டுருப்பான். எனக்கு பசிச்சானா வந்து கேட்பேன், எனக்கு ரப்பு இருக்கிறாங்க, எனக்கு பாப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் ஏன் கவலை பண்ணணும், சோறுக்கு நான் ஏன் கவலை பண்ணணும், அவார்டு விளையாடிட்டு இருப்பான். தாய் சீக்கிரம் வாடா வாடான்னு சொல்லி விளையாடுறவனை பிடிச்சி இழுத்து வச்சு விட்டுவாங்க. சொல்லு, அவனுக்கு இந்த சாப்பாடு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு விளையாடுறவன் இன்ட்ரெஸ்ட், அவன் ஃபிக்ரே செய்ய மாட்டான். இன்னைக்கு சோறு ஆச்சா இல்லையா, இன்னைக்கு என்ன தொடுக்குறோம், இன்னைக்கு கறி வாங்கினாங்களா இல்லை காய்கறி வச்சுட்டாங்களா, எந்த கவலையுமே கிடையாது. கொஞ்சம் முளைச்சவனே கவலை வரும். 10 வயசு வரைக்கும் ஏதாவது கவலை இருந்துச்சா, 10 வயசு வரைக்கும் ஏதாவது கவலை இருந்தா எந்த கவலை? புக்ஸ் வாங்கணுமே, ஸ்கூல் திறக்க போறாங்களே, புக்கு வாங்க காசு எது பண்ணுவாங்க பாப்பா, இதெல்லாம் யோசிச்சாங்களா? யாருமே அந்த ஃபிகரே கிடையாது. அந்த 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 டிபார்ட்மெண்ட் தலையிட அவசியமே கிடையாது. நமக்கு அல்லாஹ் நம்ம பாப்பா அம்மா கொடுத்துருக்கான், அவங்க நமக்கு செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மாதிரி என்கிட்ட ஆகியிருக்கான். ஒரு சின்ன குழந்தை வாப்பா அம்மா இருக்கும்போது அந்த தாய் தந்தை மேல எவ்வளவு ஈமான் வச்சிருக்குது. நிச்சயமா எங்க வாப்பா இருக்காங்கப்பா, எங்க இருப்பாங்க, என்ன இருந்தா எனக்கு அவங்க சேர்த்து கொடுப்பாங்க, சாப்பாடுக்கு அவங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, வெளியே போகணும் அவங்க எனக்கு கொண்டு போவோம், எந்த ஃபிகருமே இல்லாம இருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு தாய் தந்தை இருந்தால் அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்டவோ அந்த தாய் தந்தை மீது உனக்கு இவ்வளவு ஈமான் இருக்குது, நீ ஃபிகரே பண்ண மாட்டாரு. ஆனா என்ன இலாவாக பிறகு, என்ன ரப்பாக பிறகு ஏன் எல்லா ஃபிகரும் வருதுன்னு கேட்கணும். என்ன ஆகும் ஏதாவது புரியுதுங்களா? நல்லா இல்லாம இருக்கும், நல்லா ரப்பா இருக்கும், நல்லா ராசிக்கா இருக்கும். விசுவாசம் பார்த்தீங்கன்னா சில பேர் வாசம் அப்படியே உட்காந்துப்பாங்க, கரப்பாங்க. அதுக்காக அப்படி உட்காரணும் அவசியம் இல்லை. அவன் வேகமான அதனால உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஈமானோட இருந்தோம்னா அல்லாஹ் தேடி கொண்டு வந்து கரிமான ரிஸ்க் கொடுப்போம். புரியுதுங்களா?
சில பேர் டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் கடையில் கொடுத்தா, ஹோட்டலில் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்கு, ஹோட்டலில் கொடுத்தா சாப்பாடு கொடுத்துருவான். அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அடிவாசல உட்காந்துருப்பான் பிசினஸ்ல. இந்த பக்கம் தலகா கொடுத்தோம், தலகா கிட்ட வேற வேலையே கிடையாது. சொல்லுதுன்னா அல்ல அவனுக்கும் நான் ரிஸ்க் கொடுக்குறேன்றான். அவனுக்கும் நான் ரிஸ்க் கொடுக்குறேன். என்னை நம்பி அவன் உட்காந்துருக்கான். முடிஞ்சு போச்சு. யாராவது வருவாங்க எனக்கு கொடுக்குறதுக்கு, யாராவது வருவாங்க. மரத்தை வச்சு தண்ணி ஊற்ற மாட்டான். சரி, அப்போ அது மாதிரி உட்காரணும் அப்படியே இல்லை. அது மாதிரி உட்காரணும்னா எப்படி உட்காரணும்? அது சரியான ரிஸ்க். கேவலப்படுத்தி மற்றவங்க பிச்சை எடுத்து வாங்குற ரிஸ்க் அதல்ல. கரிமான ரிஸ்க் சாப்பிடணும். கண்ணியமான ரிஸ்க் நமக்கு அல்லா கொடுக்கும். அல்லா மேல ஈமான் வச்சு வீட்டில் உட்காந்தாலும் சரி, அதுக்கு வாசலை தேடி கொண்டு கொடுப்பேன்றான். சொல்லுறா இப்போ ஈமான் வரணும். அல்லா மேல ஈமான் வரணும். மூமின்னு சொன்னா அதான் அர்த்தம். மூமினா என்ன? அல்லா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். நம்ம வாழ வைப்பவன் அல்லா, நம்ம ரிஸ்க் கொடுக்குறவன் அல்லா, என் தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லா. இந்த ஈமான் இருக்கும். இலான்னு சொன்னால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யறவன் அல்லா ஒருத்தான். இதுதான் நம்மளை தூங்க வைக்கிறது, எழுந்துக்க வைக்கிறது, தேவைகளை பூர்த்தி செய்யறது. வாழைக்கும் சார் இன்ஷால்லா போயிட்டு வாங்க. மணி இருக்குண்ணே. சரி, அப்புறம் நம்ம சிக்கல் ஆரம்பிச்சோம். ரைட் ஆகும். அல்லாஹ் செய்வான். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சிக்கல் செய்ய போகிறோம். மணி ஆயிடுச்சு. ஈமானோட சிக்கல் செய்யுங்க. அல்லாஹ் தாலா தான் இல்லா, நம்ம தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறாங்க. அந்த ஈமான் இஸ்திகாமத்தோட சிக்கல் செய்யுங்க.